ஹலோ, வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சூப்பரான கூலான ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தா கிர்னிப்பழம் மில்க் ஷேக், மஸ்க் மெலன் மில்க் ஷேக். இப்போ சீசன் டைம்ன்றனால உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 கிர்னிப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அதை சீட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கூப் பண்ணிங்கனாலே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் குழிக்கரண்டி வச்சோ இல்லாட்டி ஸ்பூன் வச்சோ நீங்கள் ஸ்கூப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரூட் அப்படியே வந்துடும். நீங்கள் அதிலே நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். மீன்வைல் ஒரு பவுலில் சப்ஜா சீட்ஸ் கிடைக்கும் நமக்கு. அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. நம்ம அதுக்குள்ளே இதை அரைக்கிறதுக்குள்ளே நமக்கு அது வந்து ஊறிடும். நான் அந்த 2 மஸ்க் மெலனோட ஃப்ரூட் வந்து எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, ஒரு பவுல் ஃபுல்லாக. இது வந்து ஒரு 5 to 6 பேர் வந்து கரெக்டாக மீடியம் கிளாஸில் நம்ம சர்வ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் மஸ்க் மெலனையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை மூடி போட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 400 ml வந்து பாலும் 100 ml வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சர்க்கரை வந்து போதுமாக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸில் சர்வ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டுன்றதுக்காக நான் மஸ்க் மெலனோட ஸ்கின்லேயே ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். ஊற வச்ச சப்ஜா சீட்ஸு அண்ட் நம்ம ஆல்ரெடி பீட் பண்ண மில்க் ஷேக், மஸ்க் மெலன் மில்க் ஷேக்கு அதில் ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து மேலே வந்து நான் மஸ்க் மெலன் சீட்ஸ் சும்மா கார்னிஷிங்காக போட்டுட்டு அண்ட் கொஞ்சமாக மஸ்க் மெலனோட கிர்னி பழத்தோட ஃப்ரூட் இருக்கு இல்லையா, சங்க்ஸ் வந்து கட் பண்ணி நான் மேலே போட்டுக்கிட்டேன். பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக அண்ட் யம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்குமே இது ரொம்ப பிடிச்சமான மில்க் ஷேக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அட்டகாசமான மஸ்க் மெலன் மில்க் ஷேக், கிர்னிப்பழ மில்க் ஷேக் ரெடி. Beat the heat with this recipe for this summer. Thank you. Bye-bye.